ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகா சித்ரா பௌர்ணமி நாளானது வருதுங்க. அப்படிப்பட்ட இந்த நாள் என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த சிறப்புமிக்க விசேஷமான நாளானது வருதுங்க. ஸோ இந்த மகா சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய முதல் செலவு என்னவா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்புமிக்க விசேஷமான நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த முதல் பொருள் எந்த மாதிரி பொருளாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக மகா சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முதல் செலவு, வாங்கக்கூடிய முதல் பொருள் எந்த மாதிரி பொருளாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தாங்க இருந்திருக்கும். அதே போல் பண கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிறையவே ஏற்படுது. இதனால் அவங்களுக்கு பண ரீதியாக நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. பண கஷ்டம் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியலங்க, இந்த இரண்டு பிரச்சனைகளும் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பண கஷ்டம், கடன் கஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் ஆசை அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நம்மளுடைய ஆசைக்கேற்ப தேவைகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நம்மளுடைய தேவைகள் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மகா சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த முதல் பொருள் நீங்கள் வாங்கினாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ இந்த மகா சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய முதல் பொருள் எந்த மாதிரி பொருளாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாமே தீர்வதற்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகணும், அதே போல் லட்சுமி கடாட்சம் பெருக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் நீங்கள் இந்த பொருளை கண்டிப்பாக வாங்கணுங்க. ஸோ அது என்ன மாதிரி பொருள் அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் தீர இந்த மகா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாங்க வேண்டிய அந்த முக்கியமான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை பார்த்து நீங்கள் பயந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களால் இதில் எந்த பொருளை வாங்க முடியுமோ அந்த பொருளை மட்டும் நீங்கள் வாங்கினாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து கடைக்கு போய் முதல் செலவாக இந்த செலவை தாங்க நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக மறக்காமல் மகா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய முதல் செலவு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாக மட்டுமே தாங்க இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மங்களகரமான பொருளை பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் என்று சொல்லலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற டைமண்ட் கற்கண்டு, அதே போல் பச்சரிசி, மல்லிகைப்பூ, கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், இந்த 6 பொருட்கள் இதில் சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மகா சித்ரா பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஸோ செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்திருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி என்பதால் சுக்கிரனுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லாங்க.
சுக்கிரனுக்கு மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. வெள்ளை நிற கற்கண்டு வாங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாக சொல்லப்படுது. கல்லுப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி தினத்தில் கல்லுப்பை வாங்கினால் வீட்டில் கடன் சுமை கட்டாயம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாசத்திற்கு பார்த்தீங்கன்னா மயங்காத நல்ல சக்தியே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாங்க. பச்சரிசி பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் சரிங்க, மஞ்சள் குங்குமம் வாங்குவது மங்களத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 6 பொருட்களையும் வாங்க முடிந்தவர்கள் வாங்கலாங்க. முடியாது என்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்த ஒரு பொருள் தேவையோ இதில் ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நிச்சயம் நீங்கள் வாங்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணுங்க. அதாவது இந்த மகா சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எல்லாம் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து கொள்ளணுங்க. காலையில் பூஜை செய்த பிறகு இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மாலை சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக பிரசாதம் செய்வீர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் எந்த பொருட்களை எல்லாம் சேர்க்கலாமோ அந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் உங்களுடைய பிரசாதத்திற்கு சேர்த்து செய்யலாங்க. இதில் எந்த ஒரு தவறே இல்லைங்க. எந்த ஒரு பொருளையும் வீணாக்காமல் நீங்கள் இந்த பொருளை நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிரசாதத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க. பூஜை முடிந்த பின்பு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து சமையல் அறையில் வைத்து நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மல்லிகை பூக்களால் உங்களுடைய பூஜை அறை அலங்காரம் செய்யணுங்க. மகாலட்சுமி பாதத்தில் சிறிதளவு மல்லிகை பூவை உதிரியாக அர்ச்சனை செய்து அந்த பூக்களை எடுத்து கொண்டு போய் மேலே நிலா வெளிச்சத்தில் சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டுங்க. அந்த மல்லிகை பூவை பார்த்தீங்கன்னா பத்திரமாக கொண்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டியில் இந்த பூவை வைக்கணுங்க. இப்படி செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இந்த மல்லிகை பூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மகா சித்ரா பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக இந்த ஒரு பூஜையை செய்து பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்று வானத்தில் உதிக்கும் நிலவில் கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமியோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி நல்ல நாளில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்தால் சித்ரா அன்னம் அப்படின்றத செய்து சந்திரனுக்கு வைத்து வழிபாடு செய்தது பிறகு சித்ரகுப்தன் வழிபாட்டை முடித்துவிட்டு இந்த பிரசாதத்தை நீங்கள் சித்ரா அன்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கக்கூடிய 4 பேருக்கு அன்னதானம் செய்யலாங்க. சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே உங்கள் வீட்டில் பல வகையான உணவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு உங்கள் கைகளால் அன்னதானம் செய்யலாங்க. இப்படி செய்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த மகா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மகா சித்ரா பௌர்ணமி நாளில் எந்த பொருளை முதல் செலவாக வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.